ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 2024 பெரிய அளவில் பணத்தை அடைய காத்திருக்கும் ஜாதகங்கள். இது ஜாதகங்களில் இந்த பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். இது ரெண்டுமே பணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ எப்படி பணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்னால், சனி பகவான் இருக்கிற கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். கும்பங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அதே கும்பராசியில் தான் குபேரனோட நட்சத்திரமும் இருக்குது. அதனால் கும்பத்தில் தான் குபேரனோட நட்சத்திரம்னு சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அது பூரட்டாதி நட்சத்திரம் தான் குபேரரோட நட்சத்திரம். நம்ம பேங்க்கெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த பேங்க்குங்கிறது புரட்டாதி நட்சத்திரம் தான். அதனால் சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் கும்பராசிங்கிறது பணத்தை சொல்லக்கூடியது, லாபத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே போல் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். மீனங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மகாலட்சுமி இருக்கிற இடம். மகாலட்சுமி எப்படி மீனத்தில் இருக்காங்க அப்படின்னா, அங்கே தான் சுக்கிரன் உச்சம் பெறாரு. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல இப்போ ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒன்று பிரம்மாண்டப்படுத்துறது, அதிகப்படுத்துறது. அப்படிங்கையில் சுக்கிரனோட போய் இப்போ ராகு இருக்காருன்னா, சுக்கிரனுங்கிறது நம்ம பணத்தை சொல்கிறோம், செல்வத்தை சொல்கிறோம். மகாலட்சுமின்னாவே பணம் தானே. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு பணங்களை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்கிற உச்சம் பெறக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஓகே, இப்போ எந்த ஜாதகத்துக்கெல்லாம் இந்த மிகப்பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நான் சொல்லக்கூடிய ராசியில் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. 2024 ஏதோ ஒரு வகையில், எந்த வகையிலன்னு கேட்க வேணாம். ஏன்னா அதுக்கு பணம் வர்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஏதோ ஒரு வழியில் வரும். அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். இப்போ நான் எந்த ராசியில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். அவருக்கு திரிகோணத்தில் அவருடைய பார்வையில் சுக்கிரன் இருந்தால் இந்த நிலைமை இந்த ஜாதகம் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த பெரிய அளவில் பணத்தை அடையக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் கும்பத்திலேருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்குறாரு. அப்போ மேசத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கடுத்து அது திரிகோணத்தில் அப்படின்னு சொல்லும்போது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கோ அவங்களுக்கு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துலாமில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கு அடுத்து சுக்கிரன் இதில் விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி அதாவது அவருடைய பார்வைங்களில் இப்போ சுக்கிரனோட சனி பகவானோட பார்வை மேசத்தில் 3ஆம் பார்வையாக இருக்கும். அதனால் மேசத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு திரிகோணமாக வரக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு,
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் அவருடைய 7ஆம் பார்வை வருது. அதில் சிம்ம ராசியில் வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால், இதுக்கடுத்து அவருடைய திரிகோணத்தில் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான துலாமில் வந்து சுக்கிரன் இருக்கவங்களுக்கு, அவருடைய 10ஆம் பார்வையாக வரக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு, அதே போல் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அது 1ஆம் இடமாக வருதுல்ல, சுக்கிரனோட சேர்ந்து இருப்பார்ல, அதனால் இந்த இடங்களில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து பெரிய அளவில் பணம் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சனி பகவான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வீட்டோட காரகத்துவத்தை வந்து செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். அது லாபஸ்தானம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்கும்போது கும்பம் தான் லாபஸ்தானமாக இருக்கும். அதனால தான் அங்கே குபேரரோட நட்சத்திரமே இருக்குது. அதனால தான் இந்த அமைப்பில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, இப்போ எப்படின்னு கேட்குறீங்கள, ஒருத்தருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுக்கு இருக்கும். சில பேர் ஏதாவது வீடு சொத்து இதன் மூலமாக அவங்களுக்கு பணம் கிடைக்கலாம். சில பேருக்கு எங்கேயாவது நண்பர்கள் மூலமாக கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி இந்த மாதிரி பரிசு கிடைக்கலாம். இதுபோல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரி, இப்போ திசா புத்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது எப்படி இது சாத்தியப்படும்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், திசா புத்திகள் வந்து முக்கியம்தான். ஆனால் திசா புத்திகள் இல்லாட்டியும் இந்த பணம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது கிடைச்சிடும். ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்துக்கும் சுக்கிரனுக்கும் கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாக சுக்கிரனை சனி பகவான் தூண்டுவார். அப்போ இந்த நிலை நடக்கும். சரி, திசா புத்திகள் சரி இருந்தால், எந்த திசா புத்தியாக இருந்தால் கிடைக்கும், பெரிய அளவில் பணம் கிடைச்சிரும், உறுதியாகும் அப்படின்னா, ராகு திசை, கேது திசை, சனி திசை, குரு திசை. இப்போ நான் சொன்ன இந்த 4 திசையில் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை வந்து உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே போல் வீழ்ச்சியும் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கஷ்டமான சூழ்நிலைக்கு வரதும் நான் சொல்லக்கூடிய அந்த ராகு திசை, கேது திசை, குரு திசை, சனி திசை இதில் தான் நடக்கும். ஆனால் நான் இப்போ அந்த சுக்கிரரும் சனீஸ்வரரும் ராகு இருக்க நிலையம் வச்சு சொல்லும்போது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு திசையோ, கேது திசையோ, சனி திசையோ, குரு திசையோ, இதில் நிறைய பேர் கேட்கலாம், ராகு திசை ஓகே, அது என்ன கேது திசையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக ராகு திசையும் கேது திசையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ராகு திசை தானே போகக்காரன், அவர் தானே கொடுப்பார், கேது திசை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ராகு கேதுங்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் மாதிரி. எல்லா ஜாதகத்துலேயும் ராகு ஒருத்தருக்கு நல்லா இருந்தாருன்னா கேது கெடுதல் தான் செய்வார். கேது நல்ல பலன் செஞ்சால் அவருக்கு ராகு வந்து கெடுதல் தான் செய்வார். இதுதான் உண்மை. ஆனால் பொதுவாக சொல்கிறத எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு பேட்ரியில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருந்தால் தான் அந்த பேட்ரி வந்து வேலை செய்யும். அதே போல் ராகு கேது இருந்தால் தான் அந்த ஜாதகமே வேலை செய்யும். அந்த ஜாதகத்தில் நடக்கிற நல்லது கெட்டது ராகு கேது வச்சு தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இதை 2024ன்னு சொல்லிட்டீங்க. இந்த 2024 எத்தனை 12 மாதம் இருக்குது, இதில் எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை பார்க்கணும். உங்கள் லக்னத்துக்கே 2ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்போ மேச லக்னமாக இருந்தால் 2 குடையவர் சுக்கிரன், ரிஷப லக்னமாக இருந்தால் 2 குடையவர் புதன்,
கடக லக்னமாக இருந்தால் 2 குடையவர் சூரியன், சிம்ம லக்னமாக இருந்தால் 2 குடையவர் புதன், கன்னி லக்னமாக இருந்தால் 2 குடையவர் சுக்கிரன், துலாம் லக்னமாக இருந்தால் 2 குடையவர் செவ்வாய், அதே போல் விருச்சிக லக்னம்னா 2 குடையவர் குரு, தனுசு லக்னமாக இருந்தால் 2 குடையவர் சனி, மகர லக்னமாக இருந்தால் 2 குடையவர் சனி, கும்ப லக்னமாக இருந்தால் 2 குடையவர் குரு. இந்த மாதிரி இப்போ நான் 2 குடையவரை சொல்லியிருக்கேன். எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 2 குடையவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும், 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அந்த கட்டத்துக்கு சூரிய பகவான் திரிகோணத்தில் வர்ற மாதம் எந்த மாதத்தில் வராரோ அந்த மாதம் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம். இந்த பதிவில் நான் கூடுதலாக ஒரு தகவலும் சொல்கிறேன். ராகு பகவான் மீனத்தில் வந்திருக்கையில் நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அளவில் மீட்டிங் நடத்துனாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டு கழகம்னு. நம்ம காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் முதலீடு செய்யக்கூடிய இடம்னு வருது. ஆனால் இங்கே சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல ராகு சேரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம சென்னையில் இங்கே ஒரு தொழில் முதலீட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. நிறைய தொழில் முதலீடெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி 1996 ஐடி காரிடர் சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனுச்சு. அதுக்கு பிறகு தான் ரியல் எஸ்டேட்லாம் விலை அதிகமாக ஏறினுச்சு. அப்பார்ட்மெண்ட்டு விலைலாம் ஏறினதெல்லாம் 96க்கு பின்னால் தான். அதுபோல் இப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் குரு பயிற்சி ஆனோன்னு பாருங்கள், நிறைய பணப்புழக்கம் அதிகரித்து தொழில் காரிடரே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உருவாகும். இது ஏன் நான் இங்கே உள்ளதை சொல்கிறேன்னா, இங்கே உள்ள நிலைமை ஓரளவுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு புரியுது தமிழ்நாட்டில். அதனால் இங்கே உள்ள விஷயத்தை நான் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் அதுக்காக தான் இங்கே இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் பணவரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரன் உள்ள இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.